வணக்கம். சத்தியமித்ரன் விரைவு செய்திகள். வாசிப்பது அன்புமலை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே காவலாக்குறிச்சி ஊராட்சி மன்ற செயலர் மற்றும் ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது ஊராட்சி மன்ற தலைவர் பரபரப்பான பகீர் குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் காவலாக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவராக எஸ் மாலதி என்பவரும் துணைத் தலைவராக ஏ செல்வராஜ் என்பவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளாட்சி பிரதிநிதிகளாகவும் ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்தவர்களாக மேற்படி ஊராட்சி மன்ற பகுதியில் சிறப்பாக மக்கள் சேவையாற்றி வரும் நிலையில் காவலாக்குறிச்சி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற செயலாளராக பணியாற்றி வரும் ஆறுமுக பாண்டியன் என்பவர் சொந்த ஊரில் பல ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார். மேற்படி ஊராட்சியில் பல்வேறு மோசடியான செயல்களை அரசு பணியாளர் நடத்தை விதிகளை மீறி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவரின் சொல்லை மீறி ஊராட்சி மன்ற தலைவருக்கு தெரியாமல் அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் வீடு கட்டியிருக்கும் நபர்களுக்கு வீட்டு தீர்வை ரசீதுகளை தன்னிச்சையாக வழங்குவது, பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தில் முறையான தகுதியான தரவரிசை அடிப்படையில் பணியாளிகளை தேர்வு செய்து வழங்காமல் வசதி படைத்த மற்றும் ஏற்கனவே வீடு சொத்துக்கள் வைத்துள்ள நபர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தகுதியற்ற நபர்களுக்கு பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தை தவறாக முறைகேடாக பயன்படுத்தி ஊராட்சி மன்ற தலைவரின் கவனத்திற்கு தெரிவிக்காமல் அனுமதி பெறாமல் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலரான ஆலிஸ் தாயம்மாள் அவர்களின் முழு ஆதரவோடு ஒத்துழைப்போடு அலுவலர் தனக்கு சாதகமாக இருப்பதை பயன்படுத்தி ஆலிஸ் தாயம்மாள் தயவில் பல்வேறு மோசடியான செயல்களை செய்து வருவதாகவும், இது பற்றி ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் ஆகிய நாங்கள் ஆறுமுக பாண்டியனிடம் கேட்டால் அப்படித்தான் செய்வேன், உன்னால் என்ன செய்ய முடியும் என அதிகார தோரணையில் திமிராக பேசுவதாகவும், இதனால் பொதுமக்கள் மத்தியில் காவலாக்குறிச்சி ஊராட்சிக்கு அவப்பெயரும் களங்கமும் ஏற்படுவதாக குற்றச்சாட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செல்வராஜ் கூறுகிறார். இது சம்பந்தமாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் ஊராட்சி மன்ற செயலாளர் ஆறுமுக பாண்டியன் மீது ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆலிஸ் தாயம்மாள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க புகார் மனு அளித்துள்ளதாக கூறுகிறார். மேற்படி ஊராட்சி மன்ற செயலாளர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை செய்து துறை ரீதியான தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன். உள்ளது போல் தான் தோன்றி தனமாக செயல்படுகிறார். தலைவர் அதிகாரத்தை ஊராட்சி செயலர் தலைவர் துணைத் தலைவர் மெம்பர்கள் அதிகாரத்தை ஊராட்சி செயலாளர் கையில் எடுத்துக்கொண்டு பஞ்சாயத்து நிர்வாகத்தை நடத்துகிறார். எங்கள் அனுமதி இல்லாமல் அரசு வழங்கும் இலவச வீடுகளுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு வரிசைப்படி வீடு வாங்காமல் முறைகேடாக பணம் கொடுத்தவர்களுக்கு வீடு வழங்குகிறார். இதனால் மக்கள் எங்கள் மீது அதிருப்தி அடைகிறார்கள். எங்கள் பெயரை களங்கப்படுத்தும் விதத்தில் செயல்படுகிறார். சமூக ஆர்வலர்கள் கிராம சபை கூட்டத்தில் கொடுக்கும் மனுக்களை தீர்மானம் வைத்து தீர்மான நகல் கேட்கும் போது தான் கொடுக்க சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறார். இதுபோல் பல முறைகேடு செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். பிடிஓவும் இவங்களும் சேர்ந்து கொண்டு நாங்கள் கொடுக்கும் கோரிக்கைகளை நிராகரித்துவிட்டு அவங்கள் கிழக்கு கொடுக்கும் கோரிக்கையை மட்டும்தான் நிறைவு செய்கிறார். இப்பொழுது கிழக்கு கொடுத்த வீடு நம்பர் சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தால் சம்பந்தமில்லாத நபர்களுக்கு கொடுத்திருக்கிறார். வசதி படைத்தவர்களுக்கு. அதை கேட்டால் இதுக்கு அடுத்தாப்புல பார்ப்போம் அப்படின்னு பிடிஓ சொல்கிறார்கள். பிடிஓ எங்களுக்கு மீட்டிங்கில் சொன்ன வருஷ பிரகாரம் கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த வரிசையில் வருபவர்களிடம் லெட்ரு வாங்கி எழுதி கொண்டு தான் அடுத்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மீட்டிங்கில் சொன்னார். அதை சொல்லிவிட்டு தற்பொழுது அவர் பிடிஓவை சம்பந்தமில்லாத நபர்களை சேர்த்து அவங்களுக்கு வீடு வாங்கப்பட்டுள்ளது. இயற்கையாக வீடு இருக்கும் நபர்களுக்கு வீடு வாங்கப்பட்டுள்ளது. இதை கேட்டால் இது நடந்ததை விட்டுட்டு உண்மையில் நடக்க போகிறத பாருங்க அப்படி என்று சொல்கிறார்.
மேலும் செய்திகளுக்கு சத்யமித்ரன் யூடியூப் இதை சேனல் வந்து நீங்கள் இப்போ நன்றி. கலெக்டருக்கு முறையிட்டு இருக்கீங்களா, புகார் சொல்லியிருக்கீங்களா? இப்போ முறை எடுக்கும். இதுக்கு யார் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் இதை பரிந்துரை செய்கிறீங்க? கலெக்டர் இது சம்மந்தப்பட்ட பிடி சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் முதலமைச்சர் எல்லா பிரிவுகளுக்கும் அனுப்பியிருக்கு. ஓகே. சொந்தமாக மாவட்ட செயலரிடம் கோரிக்கை நான் வைப்பது என்னென்றால் பஞ்சாயத்து தலைவர், உபதலைவர், நண்பர்கள், பொதுமக்கள் சார்பாக பிடிஓ அவர்கள் மீதும் பஞ்சாயத்து செயலாளர் அவர்கள் மீதும் விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.